தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம், போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். தெய்வம் நமக்கு ஏற்கனவே எச்சரிக்கை தருகின்றார். உன்னிடத்தில் போலி இறைவாக்கினர்கள் வருவார்கள், உங்களை ஏமாற்றுவார்கள் என்று. அவர் எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? அவருடைய செயல்கள் வழியாகவே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். பேச்சு கண்டுபிடிக்க முடியாது, அவர்கள் செய்கின்ற செயல்கள் வழியாகவே உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அன்பர்களே, நீங்களும் நானும் பார்க்கின்றோம். தெரிந்தே நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். தெரிந்தே இதோ இவன் நம்மை ஏமாற்றுவான், இவள் நம்மை ஏமாற்றுவாள் என்று அறிந்து கொண்டே தெரிந்தேத்தான் நாம் போகின்றோமே ஒழிய அறியாமல் அல்ல. காரணம், தெய்வம் நமக்கு புத்தியை தந்திருக்கின்றார், அறிவை தந்திருக்கின்றார். அந்த புத்தியையும் அறிவையும் நன்மைக்கு நாம் பயன்படுத்தாமல் தீமைக்கு நாம் பயன்படுத்திய காரணத்தினால், தீய சிந்தனைகளுக்கும் தீய கருத்துக்களுக்கு நாம் முக்கியம் கொடுத்து போன காரணத்தினால், நம்மிடத்தில் வருகின்ற அந்த போலி இறைவாக்கினர்கள், நம்மிடத்தில் வருகின்ற அந்த பொய் சொல்லி வருகின்ற ஒரு மகனும் மகளர், இதோ அவன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்த போதிலோ அதிலிருந்து நம்மளால் வெளிவர முடியாமல் அவன் சொல்கிற அந்த பொய்களுக்கும் அவன் செய்கிற அந்த பாவ செயல்களுக்கும் நீங்களும் நானும் துணை போய் கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்முடைய அறிவு தளம் ஆனது பிசாசுக்கு நாம் விட்டு கொடுத்த காரணத்தினால். தெய்வ சன்னதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, போலி இறைவாக்கினர் குறித்து நீ எங்கள் எச்சரிக்கை தந்திருக்கின்றீர். அவர்கள் செயல்கள் வழியாகவே அதை அறிந்து கொள்ளலாம் என்றும் நீ சொல்லியிருக்கின்றீர். ஆனால் எல்லாம் அறிவு இருந்த போதிலும் நான் மீண்டும் அந்த பாவ செயலுக்கு நான் துணை போகிறேன் என்றால் உன்னை இன்னும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. என்னை மன்னித்து விட ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு இறைசில் மன்னிப்பு கேட்போம். போலி இறைவாக்கினருக்கு துணை போகாமல், போலியான சமூக தலைவர்களுக்கு துணை போகாமல், நல்லவர்களுக்கு மட்டுமே துணை நின்று கொண்டு நாம் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.